நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடனேயே இருக்கிறார்கள் நிரூபிக்கும் வாய்ப்பாக இம்முறை மே தின கூட்டம் அமையும் என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் டில்வின் சில்வா தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இடம்பிடிக்கிறது. அன்றாட நிகழ்வுகளை வைத்து எதிர்க்கட்சியினர் எவ்வாறான கோஷங்களை முன்னெடுத்தாலும் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடனேயே இருக்கிறார்கள் என்பதை உலகுக்கு நிரூபிக்கும் வாய்ப்பாக இம்முறை மே தின கூட்டங்களை நடாத்த உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார் என்பது முக்கியமான தகவல். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை தலைவர் என்ற அடிப்படையில் அந்த பெயரை பதிவிட்டிருக்கிறது. கடந்த வருடம் லட்சக்கணக்கான மக்களின் பங்கேற்போடு கொழும்பு காலிமுகத்திடலில் மே தின கூட்டத்தை நடத்தியதாக குறிப்பிட்ட அவர் இம்முறையும் வரலாறு காணாத மக்களுடன் 21 மாவட்டங்களிலும் மே தின கூட்டங்களை வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மக்களின் நிதியை சுரண்டி வாழ்ந்த அரசாங்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களுக்கான அரசாங்கமாக அவர்களுக்கான அனைத்து நிவாரணங்களையும் பெற்றுக் கொடுத்து இம்முறை மே தின கொண்டாட்டங்கள் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்த அவர் அன்றாட நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சியினர் இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளாதவர்களாக செயற்பட்டு வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பெலவத்தையில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் விளக்கமளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார். அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ், தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நிகால் அபேசிங்க ஆகியோரும் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார்கள். இம்முறையும் கொழும்பு மற்றும் மேலும் 2 மாகாணங்களிலும் பெரும் ஏற்பாட்டில் மே தினத்தை கொண்டாடுவதற்கு உத்தேசித்திருக்கின்றோம். எனினும் மத்திய கிழக்கு யுத்த நிலைமை, எரிபொருள் நெருக்கடி போன்றவற்றை கவனத்தில் கொண்டு செயல்பட தீர்மானித்திருக்கின்றோம். அதற்கமைய மாவட்ட மட்டத்தில் மே தின கூட்டங்களை நடத்த நடவடிக்கையில் முன்னெடுத்திருக்கின்றோம். பதுளை மற்றும் நுவரெலியா மாவட்ட மக்களை இணைத்துக் கொண்டு நுவரெலியாவில் மேதின கூட்டமும், யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்ட மக்களையும் இணைத்துக் கொண்டு முல்லைத்தீவிலும் மேதின கூட்டங்கள் நடத்தவும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் எமது நாட்டின் வரலாற்றில் அரசியல் கட்சி 21 மாவட்டங்களிலும் மே தின கூட்டங்கள் நடாத்தும் முதலாவது தடவை இதுவாகும். இது ஒரு சாதனை என நம்புகிறோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது மக்களின் அரசாங்கம். கீழ்மட்ட மக்களுக்கு பெருமளவு நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தொழிலாளர்கள், அரசாங்க ஊழியர்கள் என சம்பள அதிகரிப்புகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். மலையக மக்களுக்கு 400 ரூபாய் சம்பள அதிகரிப்பும் எமது அரசாங்கத்தினால் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி ஊழல் மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க எம்மால் முடிந்திருக்கிறது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட வரப்பிரசாதங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. குறைந்த வருமானம் பெறுவோரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளதோடு அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதுவரை வெற்றி கொண்டுள்ள உரிமைகளை பாதுகாத்து சவால்களையும் சாதகமாக எதிர்கொண்டு வருகின்றோம். மக்கள் அரசாங்கத்துக்கு மக்கள் சக்தி என்ற துணைப்பொருளில் இம்முறை மே தின ஏற்பாடுகளை மேற்கொண்டிருப்பதாக டில்வின் சில்வா நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்த தகவல் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதேபோல மேலும் பல விடயங்களையும் குறிப்பிட்டார். பொருளாதார மீட்சிக்கான நடவடிக்கைகளை திசை திருப்புவதற்கு இடமளிக்க முடியாது என்பதாகவும் நேற்று அவர் இந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த தகவலும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பாகிறது. நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்களின் சகாக்கள் தான் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இவ்வாறானவர்களை ஒருபோதும் கண்டுகொள்ளப் போவதில்லை. பொருளாதார மீட்சிக்கான நடவடிக்கைகளை திசை திருப்புவதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்பதாக மக்கள் விடுதலை முன்னணியுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்த தகவலை மையப்படுத்தி அந்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். 2022ஆம் ஆண்டு மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவர்களின் சகாக்கள் மக்களின் அரசியல் மாற்றத்தை விளங்கிக் கொள்ளவில்லை. பல ஊழல் வழக்குகளுக்கு முகம் கொடுத்துள்ளவர்கள் இன்று எமது அரசாங்கத்தையும் ஊழல் மிக்கது என்று காண்பிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். பல போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். 10 அல்லது 15 பேர் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபடுபவர்களின் அரசியல் பின்னணியை முதலில் ஆராய வேண்டும். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்களின் சகாக்கள் தான் இன்று போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இவ்வாறானவர்களை ஒருபோதும் கண்டுகொள்ளப் போவதில்லை. திரைசேரியின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமவுக்கு இரட்டை குடியுரிமை உள்ளது என்று ஊடகங்களை குறிப்பிடுபவர்கள் நீதிமன்றத்தில் முறையிடலாம். பொருளாதார மீட்சிக்கான நடவடிக்கைகளை திசை திருப்பவே ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள். அதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்பதாகவும் டில்வின் சில்வா நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதேபோல் அவர் தெரிவித்த கருத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் மற்றொரு முக்கியமான தகவல் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் NPP insist Rajapaksa's money will be found have already approached the Ugandan government to assist Sri Lanka in the probe என்பதாக அந்த செய்திக்கு
இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினுடைய இவ்வாறான விடயங்கள் மேதின கூட்டம் தொடர்பான விடயங்களை விளக்கமளிக்கின்ற ஊடகத்தின் போதுதான் டில்வின் சில்வா இந்த விடயங்களையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்த ராஜபக்ஷ அரசாங்க காலப்பகுதியில் அவர்களுடைய சகாக்கள் மற்றும் அவர்களுடைய ஆட்சியில் இருந்தவர்கள் பலர் இந்த உகண்டாவில் பணம் வைப்பு செய்ததாக பல்வேறு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. எனவே இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் பரப்புரையின் போதும் இந்த விவகாரங்கள் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது. அதனை நிரூபிக்குமாறு எதிர்த்தரப்பிலும் தங்களுடைய சவால்களை விடுத்திருந்தார்கள். எனவே நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகத்தில் டில்வின் சில்வா அவர்கள் தெரிவித்த முக்கியமான விவகாரம், இந்த உகண்டாவில் இலங்கையினுடைய பணம், மக்களுடைய பணம் அங்கு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த ஆட்சியாளர்களால். எனவே அது தொடர்பான விசாரணைகளை இப்போது ஆதாரங்களோடு மேற்கொண்டு வருகிறோம். அந்த ஆதாரங்களை உகண்ட அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விரைவில் அதனை ஆதாரத்தோடு நாட்டுக்கு வெளிப்படுத்த அல்லது அது தொடர்பான விடயங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் நேற்று தினம் டில்வின் சில்வா அவர்கள் தெரிவித்த தகவலும் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையுடைய முக்கியமான முதற்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காலம்